ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துலாம். சென்டரில் வந்துட்டு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் நான் வரைஞ்சிருக்க மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் எடுத்துக்கோங்க, தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் எடுத்துக்கோங்க. பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின் எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். அதுக்கு தேர்ட் லைன் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு செயின் போட்டுக்கோங்க. நான் போட்ட மாதிரி நான் முடிச்சுட்டு அதனால் என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃபில் பண்ணுவோம், அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்துட்டு செகண்ட் ஃபில் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுவும் நான் வந்துட்டு முடிக்க போகிறேன். அதனால் என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு திலகம் ஸ்டோன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இது நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே நான் அவுட்லைனாக 3mm பீடு கொடுத்துக்கிறேன். சென்டர்லேயும் வந்துட்டு 3mm பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் அதை சுற்றியும் சுகர் பீட் நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.